கொடுக்கிறோம்னா 5 புலன்ல 4 புலன் சிரசுக்கு இருக்கிறது. சிரசில் இருக்கக்கூடிய தலைமுடியை நாம் கொடுக்கிறோம். நெகத்தை கூட வெட்டியெல்லாம் வளர்ந்துட்டு வரோம், முடிய வெட்டெல்லாம் வளர்ந்துட்டு வரோம்னா நெகம் என்பது நமது உறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு புலனிலே உள்ளது. ஆனால் 5 புலன் தங்கி இருக்கிறது 4 புலன் தலையில இருக்கிறது. அதனால தான் அங்கே கொடுக்கிறோம். அதனால முதல் மகன் எந்த காரணமும் நம்ம குடும்பத்தின் மகன் ஆகாது என்பதற்காகத்தான் ஒரு பிள்ளை ஆனாலும் மலடி ஆகிறார் என்ற ஒரு காரணத்தை எல்லோரும் சொல்வது வழக்கம். எல்லோரிடத்தும் நீ கேள்விப்பட்டிருக்கிறது வழக்கம். ஆனால் உண்மையாவே ஒரு மகன் பிறந்தாலும் கூட அது மலடி அல்ல. நல்லா கவனிக்கணும். பிரபஞ்ச உற்பத்தியில் அப்படி போடவே இல்லை. யாருமே எந்த புத்தகத்திலையும் பிரபஞ்ச உற்பத்தியில தான் அந்த குழந்தையுடைய பிறக்கும் தன்மை சுக்கிலம் சுரோனிதம், ஆணிடம் சுரப்பது சுக்கிலம் என்றும் பெண்ணிடம் சுரப்பது சுரோனிதம் என்றும், கூடும் பொழுது ஆணுக்கு சுக்கிலம் அதிகமாக சொன்னால் பிறப்பது ஆண் குழந்தை என்றும், பெண்ணுக்கு சுரோனிதம் அதிகமாக சொன்னால் பிறப்பது பெண் குழந்தை என்றும், இருவருக்குமே சுக்கிலம் சுரோனிதம் சரிசமமாக சொன்னால் அது ஆனா பெண்ணா தெரியாத ஒரு குழந்தை, இருவருக்குமே சுரக்காவிட்டால் குழந்தை என்பது பிறக்காது. அதுவே காரணமே. அப்படிதான் பிரபஞ்ச உற்பத்தியிலே போட்டு இருக்கிறது தவிர, ஆனால் இதற்கு காரணம் சொல்வது ஒரு மரம் தப்பாகாது, முதல் குழந்தை நமது குழந்தை ஆகாது. அதனால தாய்க்கு மலடி என்ற பட்டத்தை கொடுக்கிறோம் என்று 20 ரூபாய் அன்பளிப்பை வழங்கி நமது நாடக ரசிகர் மன்றம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பு நண்பர்களுக்கு நன்றி, நன்றியான வணக்கம். ஆனால் எனக்கு தெரிந்த பிரபஞ்ச உற்பத்தியிலே அப்படித்தான் எழுதி இருக்கிறது. அந்த எழுதியதை சொன்னேன்னா, ஒரு ஆடவர் வந்து கொண்டு இருக்கிறார் வரட்டு வெளியிலே. அவரை சந்தித்தவரான அதற்கு பின் ஒரு சில கடகங்களை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூட்டு வளர்த்து படை குடிச்சு புட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி
4 பேர்த்த நம்பி தானே என்ன நடக்குது. மாப்பிள்ள இது பிரச்சனை? ஆளு கொஞ்சம் சத்தம் போடலன்னா என்னமோ சொன்னாரு ஐயா, வெளியில வரட்டு ரெண்டா பொழுது ரெண்டா போனது இங்கிட்டோம்னா அடுத்து உனக்கு தொங்கல் வர ரெண்டா போனக்கிறதுக்கு எங்க அப்பா அதை வந்து விட்டுருக்காங்க. ஆள் இருக்கிற நேரத்துல பேசுறது கிடையாது. இந்த ஆள் இல்லாத நேரத்துல பேசும்போதே நம்மளுக்கு அப்படி இருக்கு. இருக்கும்போது பேசிட்டு அடிச்சு முடியுமா முடியுமா யார்கிட்ட அது ஒரு பக்கம் இருக்குது. நாய் வேஷம் போட்டா பொழைக்கணும், ஆளே வராட்டி பொழைக்கணுமா? பன்னி வேஷம் போட்டா பீய திங்கணும். புலி வேஷம் போட்டா அதுல இருந்து இதுக்கா வந்திருக்கீங்க. நல்ல அப்பன் தாங்கள் தானே பன்னி வேஷம் போட்டா பிய தின்னு நல்ல மாமிங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இல்ல பண்ணி வேஷம் போட்டா அப்புறம் பிரியாணியா சாப்பிடும்? தமிழ்நாட்டுல உள்ள பண்ணி பிரியத்தான் தின்னு. எப்படி இது வெளிநாட்டு பண்ணி ஒன்லி கேரட் பீட்ரூட் தான் தின்னு. இந்த காசை வாங்குறதுக்கு எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதான். வர சொல்லுங்க ஐயா, குடப்பம்பட்டியா இந்த மதுரையான்னு பார்ப்போம். ஆள் எடுக்கிறாங்க. அது புரியுதுண்ணே. வயர் லீடெல்லாம் குட்டை குட்டையா வச்சுக்கிறிய. எல்லாம் குட்டை குட்டையா தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம மேல கொஞ்சம் பயிர் பயிர் மனசுல இருக்கணும். அந்த மைக்க விட்டாட்டியல ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. எவ்வளவு உமக்கென்ன வேலை, உமக்கென்ன வேலை, உமக்கென்ன வேலை, உமக்கென்ன வேலை. நிறைய படம் பார்த்து போல யாருக்கு அந்த வேலை பார்த்து எவ்வளவு உமக்கு 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 உமக்கென்ன வேலை என்று கேட்டேன். அதுக்குள்ள மாமா ஜோதி மாமா ஆளை கூட்டிட்டு வந்திருக்கு. கேட்பதற்கு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் சொல்றோம். எமது இடத்திலே உமக்கு என்ன வேலை என்று கேட்டேன். எங்க இடம் வி 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 இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்களையும் காரணங்களையும் எம்மால் இந்த இடத்திலே கூற முடியும். இந்த இடம் எனக்கு சொந்தம் என்பது என்னாலும் நிரூபிக்க முடியும். நிரூபிங்களே. நீங்களும் பாப்பா. எனக்கு சொந்தங்கிறதுக்கு நான் பல காரணம் சொல்றேன். நானும் சொல்லுவேன். நீங்களும் இந்த இடத்துக்கு நிறைய உங்களுக்கு சொந்தம் இருக்கு, இருக்குல்ல, காரணங்கள் இருக்கு. இருக்குல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன இடத்துக்கு நீங்க தான் இடத்துக்கு பேர் வேலிமணி சார். அதான் உண்மை. வேலுமணி சார் தெரியாது எங்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டேன். ஐயா, ஆரம்பிச்சது நீங்க தான், குடிக்கிறது நானு. இடம் எனக்கு சொந்தம்னு சொன்னது முத நீங்க, நான் சொல்லல. வேலுமலை சாலை சொன்னது நீங்க, நான் இல்ல. நீங்க முத சொல்லுங்க எப்படி இந்த இடம் உங்களுக்கு சொந்தம்னு. இடத்துக்கு பேர் வேலிமணி சாலை. உண்மை. ஒண்ணு நீங்க பேசுங்க, இல்லைன்னா என்ன பேசணும். இப்ப நான் ஒண்ணு தப்பா ஒருத்தர் பேசுறப்போ இன்னொருத்தர் குறுக்க பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மை தானே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னது? அடி முட்டாள்னு அர்த்தம். கேட்டு வாங்கி அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க அப்ப பேசுங்க. இல்லைன்னா நீங்க பேசுங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க பேசுங்க, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இடத்துக்கு பேர் வேலிமணி சாலை. நான் ஒண்ணுமே செய்யலையா? முக்குல அப்புறம் நக்குறது நான் ஒண்ணுமே செய்யலையா? தானே சொன்னேன். பேசினா தானே குத்தா? ஒத்திக்கிட்டு இருக்கா? ஒத்தி நிக்க ராவா. அரே ராவா. பத்தானே விளக்கம் சொன்னேன். வர வர மரியாதை குறையுது. இடத்துக்கு பேர் வேலிமணி சாலை. முனிவர்கள் வேள்வி நடத்தின வேலிமணி சாலை இருக்கு. போடன்னு சொல்லல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு மறுபடியும் வால்மீகி சிவசில அமைவதற்கு காரணமாக இருந்தால் திருவான்மீகி பேர் இருக்கு. இருக்கு இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் தெரியுது ஏன் மைக்க நகட்டி வச்சுக்கேன். இருக்குன்னு சொன்னேன். நான் சொல்லலப்பா, நீயே சொல்லுப்பா. சொல்லலப்பா. நல்லா போச்சே. நாகம் உமிழ்ந்த விஷத்தை மரணமாக்கி அமரமாக்கி உண்ணினார் சிவபெருமான்.
சிவபெருமான் மதுரைன்னு இருக்கு. பேசக்கூடாது பார்த்தா பேச பேசக்கூடாதா ஆணு சொல்லக்கூடாதா ஊனு சொல்லக்கூடாதா மஞ்சள் ஆட்டக்கூடாதா ஆடுக்கும் யானைக்கும் முத்தி ஒருத்தர் நாள் திருவாடானின்னு இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்க. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை கிறக வரலாம், வருஷம் முழுக்க கிறக வந்தா நான் என்ன செய்யறேன்? வேதசமாஜம் என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். நெல்ல காய் போடுவார். வழிமொழிந்தது சிவபெருமான் நெல்லுக்கு மேலிட்டார். திருநெல்வேலியில் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் இருக்கு. ஐயோ முட்டை பத்து போடணும் போல இருக்கு. சிவனும் சக்தியும் தகுதி வைக்க முடியுது. பிரிக்க முடியும் இடையிலே கோட மட்டும் போதுமா திருச்சபுரம் இருக்கு. அம்மா ஜஸ்ட் மிஸ். இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயில. இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். பண்டாகுமா சுத்தினான். திருவண்ணூர் இருக்கு. இப்ப எதுல விட்டேன்? பிரிங்கமணிக்கு சாபம் கொடுத்தார். பிரிங்க அமர்ந்தமணி பரங்கமல இருக்கு. ஓரம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயதா. நானும் வலிக்காத மாதிரி இவ்வளவு இருந்து நடிக்குது. இவ்வளவு நேரம் இடத்துக்கு உண்டான விளக்கத்தை கேட்கிறேன். வாயை திறந்து பேச தெரியல. எப்ப வாயை திறந்தா நொட்டு நொட்டுன்னு போட்டுட்டு அடிக்கிற பேசினா ஊங்குறீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உங்களுக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கு பேச தெரியாத. விளக்கம் சொல்லுவான். அதுக்குதான் ஊர்ல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னமோ உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி வேலுமலை சாரலாம், நெல்லுக்கு வேலி போட்டாராம், கோடு போட்டாராம், கோடு போட்டாராம். இதெல்லாம் எனக்கு சொன்னோமா? எனக்குண்டான பேரை மட்டும் சொல்லி இருக்கணும். அது கொடுத்து நொட்டு நொட்டு இப்படி அடிக்க கூடாது. பாய் எப்படி சவுண்ட் போயிருக்குன்னு பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுவாங்க. இன்னும் என்னைய பத்தி தெரியல. பேச்சு பேச்சா இருக்கணும். பேச்சு பேச்சா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம உடம்பு பெருமாள் ராஜா அப்படி பேசுவாரு, இப்படி பேசுவாரு, இலக்கிய சூழல், இதிகாச சூழல். என்ன சொல்லிவிட்டியே? இடத்துக்குண்டான பேரை கேட்டேன். ஞானிகளும் தவ யோகிகளும் தவம் செய்ய வருவாங்க. வேலிமலை சார் இவ்வளவு தூரம் பேசுறேன்னு ஏதாவது பேசுறாங்க? நான் பேசும்போது இப்ப பேசக்கூடாது. உங்க மண்டபடி முடிஞ்சு வச்சு. இப்ப இது ஏன் மண்டபடி பேசாம இருக்கணும். இல்லைன்னா அடிச்சு எரிஞ்சிருவேன். உள்ள வெறியில இருக்க நேரம் பேசிட்டீங்க. இப்ப ஏன் மண்டபடி உடப்பம்பட்டியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. எங்க பார்த்தாலும் பாருங்க பெருமாள் ராசிதாயா வேணும், பெருமாள் ராசிதாயா. என்ன தெரியும்? என்ன தெரியும்? டான்னு சொன்னா டீன்னு சொல்ல தெரியுமா? பேசக்கூடாது பேசக்கூடாது. 52 அடி அடிச்சிருக்கீங்க. பேசக்கூடாது. டான்னு சொன்னா டீன்னு சொல்ல தெரியுமா? அடிச்சு முதல் ராகம் போட்டு அழ தெரியுமா? அப்படி பேசக்கூடாது. பேசக்கூடாதுங்க. என் மண்டப்படி முடியல வரைக்கும் பேசவே கூடாது. பேசுறாங்க பேச்சு போட்டு நொட்டு நொட்டுன்னு அடிக்கிறீங்க. பொத்து டாவாமல. ஊருக்காரவங்க நாடகம் பேசும்போது எனக்கு போன் பண்ணாங்க. யார் போன் பண்ணது? எனக்கு தான். வெங்கடேசனை போன் பண்ணாங்க. தம்பி நம்ம ஊர்ல நாடகம் பேசியிருக்கோம். இந்த மாதிரி அண்ணன் பெருமாள் ராஜ் அவர் தான் நாரதர் போட்டிருக்கோம். அண்ணன் சீனிவாசன் அவர்கள் ராஜ பாட்டு, பாப்பா நந்தினி பாப்பா தான் போட்டிருக்கோம். அப்படி சொன்னேன். பெருமாள் ராஜ் அவர் வந்து ஆளுநர் நேரத்துல பேசுவாரு.
உண்மையை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேச்சை நிப்பாட்டணும். கேட்டது கூட செஞ்சுட்டு ஆள் இல்லாதத்துல பண்ணி பியத்துன்னு இப்பெல்லாம் பேசுவாரு. ஆனா ஆளை பார்த்தோன்னு பேச மாட்டார், பயப்படுவாருங்க. என்னை கண்டு ஒரு பேச்சை நிப்பாட்டணும். இந்த மைக்கு மட்டும் அமுத்தணும் சொல்லும் பொழுது அப்புறம் அண்ணன் வெங்கடேசனை சொன்னார், தம்பி போச்சுக்காதீங்க, நம்ம பிள்ளை தானே, கொஞ்சம் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்பட்டு நின்றுகிட்டு இருக்கேன். பேச்சை நிப்பாட்டணும். நீங்க வந்து பேசுறதுக்கு வரல, அடிக்கடி வந்திருக்கீங்க. தெரிஞ்சு போச்சு, என்னை போட்டு அடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்க சண்டைக்கு தான் வந்திருக்கீங்க. நானும் சண்டை போடக்கூடாது. மைக் அங்க இருக்குல்ல, 2 மைக் போட்டுக்காங்க, ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு. ஒண்ணு அந்த மைக்ல பேசணும், இல்ல இந்த மைக்ல பேசணும். ஏங்க அழகா போட்டுருக்காருங்க அண்ணன் மைக்கு, பேச வேண்டியதானே. இதுல ஏதாவது குறை இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா அழகா போட்டுருக்காரு மைக்கு. ஏங்க பின்னாடி வந்து நிக்கிறீங்க? அதான் மைக்ல போட்டுருக்காங்கல்ல, ஆளுக்கு ஒரு மைக் எதுக்கு போட்டுருக்காங்க? நீங்க ஒரு மைக்கில் பேசணும், நான் ஒரு மைக்கில் பேசணும். அப்படி பேசினா தான் மக்களுக்கு ஆனா இந்த மைக்கில் பேச வேண்டியதானே, மைக்கில் இங்க பேச வேண்டியதானே. யாரு தேவையில்லாம பேசுறாங்க? இங்க இருக்க வேணாம் பெருமாள், குளவரி ஆயிரம். ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், கடிச்சு விடுங்க. என்ன கையை நீங்க பேசுறீங்க? நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எப்ப என் மேல கட்டையை போட்டுக்கிட்டு நொட்டு நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிக்கும். கட்டி சண்டை, கம்பி சண்டை, குச்சி சண்டை, எல்லா சண்டையும் போட முடியாது. அதுக்கு சண்டை போட்டு பாப்பா போக முடியாது. சண்டை போட்டு பாப்பா, அவங்க சண்டை போடுவான். உங்க கத்தி உள்ள இறங்குதா இல்ல ஏன் கத்தி உள்ள இறங்குதான்னு பாப்பா. போக முடியாது. என்ன போடாங்க சண்டைக்கு சரியா நான் இங்க வாயா அதுக்கு மேல நீ இறங்க மாட்டீங்க. பொலிச பத்திரமா அந்த திருட்டு பையன் என்ன வேணாலும் தெரியா, செருப்பு கூட திட்டிருந்தேன், செருப்பு கூட திட்டிருந்தேன். ஆமா கலவாணி பையன் சண்டை தலைவர். எத்தனை திதி கூட என்கிட்ட கொடுத்துருக்கேன், எனக்கு தான் தெரியும். பாதி பணத்தை நான் எடுத்துக்கிறேன், மீதி பணத்தை ஒட்டு கொடுத்துருக்கேன். வா அவர் போட்டுக்கிட்டு அடிக்கிறார், நீ பாருங்க பேசாம டேய் ஆண் சிங்கங்கள் இங்க இருக்காங்க, இங்க வாடா, பெண்கள் போய் ஓடிற. தாய்மார்கள் ரொம்ப இரக்கமுள்ள மனசுக்காரவங்க. வா வா வா. எதுக்கு இந்த பயம் இருக்கணும் முத? பயமா? ஆமா ஓடி பாப்போமா? என் ஓட்டத்தை பிடிச்சிட்டு பாப்பா. சிட்டா பறப்பேன், 10 பேர் வந்தாலும் சரி சிட்டா பறந்துருவேன். பேச்சா இருக்கணும். இதுக்கு மேல ஒத்தடி அடிக்க கூடாது. இதுக்கு மேல ஒத்தடி அடிச்சீங்க என்ன சூர்யா செத்துருவேன். இந்த காசை வாங்குறதுக்கு நான் என்ன என் புண்ணியம் கிடைக்குங்க. சரி அண்ணையான்னு சொல்லுங்க. அண்ணையான்னு சொல்லுங்க. முத நீங்க யாரு? நான் தான். நான் தானே? பேர் கிடையாது இருக்கு, சொல்லுங்க. நாரதர். சனிங்கிற ஜோதியில கதைக்குள்ள வந்து பயம் வந்துருச்சு. கேள்வி கேட்டுன்னு பையன் நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம பயப்பட மாட்டேன், சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு? அவர் பேர் தான். அவர் பேர் தான். அவர் பேரு தான். அதான் என்ன பேரு? என்னை பார்த்தா தமிழ் பேர். தமிழ் பேர் தாங்க. அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல? உங்க அப்பாவுக்கு என்ன பேரு? எல்லாரும் கூப்பிடுற பேர். நான் சரியா தான் வைக்கிறேன். எல்லாரும் கூப்பிடுற பேர் தான். என்ன சொல்லி பேர் கூப்பிடுறாங்க? அவர் பேரை சொல்லியே தான் கூப்பிடுறாங்க. அவர் சொல்லி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? வாயிலே கூப்பிடுறாங்க. உங்க அப்பா பேரை கேட்ட பேரை சொல்லுங்க. பிரம்மா. உங்க அப்பா பேரை சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு எகத்தான. பிரம்மா என்ன பண்ற? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்னது? வைக்க போட உலகத்தில் 84 ஜீவராசி படைக்கிறியா? அந்த படைப்பியா? நான் கோயோடு எடுபடி 99 ஜீவராசி படைக்கக்கூடியவன் எங்க அப்பா. காலையில் 6 மணிக்கு மேல தான் ஊருக்கு போறோம். ஆமா, இப்ப நேரம் ஆச்சு. ரொம்ப ஆயிட்டு போகுது. நம்ம அப்படி கிடையாது. 3:30 மணி ஆச்சுனாலே கையை 3:30 மணி 4:30 மணி அப்பனா தெரிஞ்சு வச்சு பெருமாள் சூரியன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு.
ஏதோ ஒரு காரணமா காமிச்சிட்டு அப்படி உள்ள விடலாம்னு பாக்குறீங்க. அப்படிலாம் போனா உங்களை விட்டுருவேனாக்க. சரி சரி சரி. உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? பிரம்மா என்ன படிக்கிறார்? படிக்கிறார். என்னடா? ஜீவராசி. ஜீவராசி. உலகத்தில் 84 ஜீவராசி. நான் ஒரு 79 ஜீவராசி இப்படி போயிடும். ஏதாவது புரியுதாக்கா? நான் சொல்றேன் ஊரோ வந்து 9 மாடி நீர்ப்பறவை நாட்கள் 10 சீரிய பதமா தேவர் பண்ணிடுறோம். ஐயா வகுத்து அந்த மாதிரி சீரிய வாங்கிட்டு 84 ஜீவராசி. வாங்க சார் ஏதாவது 10 ரூபா சார் வாங்க சார். எங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன தைலம் வைக்கிறீங்களா? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மக்களுக்கு புரியணும். 84 லட்சம் ஜீவராசின்னு சொல்றீங்களே, அது எப்படி உங்க அப்பா எப்படி படிச்சாரு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டியா? ஒரு 2 வரியில சொல்லவா? 2 வரியில சொல்றதுக்கு சும்மா சொல்லுங்க. சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேட்க நான் தயார். கேட்க தயாரா இருந்தா சொல்ல தயார். நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது கேட்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றி. நான்கு உயோனி எழுபுகை தோட்டம் 84 ஜீவராசி. சலாசம் வண்ட சுவைத்து சுப்பிசும் மிளகு ரசம் தக்காளி ரசம் வெள்ளப்பூட ரசம் சொல்லியா நீ சொல்ல சொல்லு. நீங்க தான் சொல்லணும். சலாசம் என்றால் என்ன? என்ன நீ சொல்கிறீரா என்னை சொல்ல சொல்கிறீரா? நீங்க தாங்க சொல்லணும். கற்பப்பை மூல உற்பத்திய மனிதர்களுக்கு அண்டசம் என்றால் என்ன? என்ன நீ சொல்கிறீரா என்னை சொல்ல சொல்கிறீரா? ஐயா நீங்க தான் சொல்லணும். முட்டைகள் உற்பத்தி பரவனங்கள் சுவேதசம் என்றால் என்ன? என்ன அழுக்கல் தொப்பை பேருந்து சுப்பி சமந்தா மண்ணில் உற்பத்தி தாவரங்கள் தான் தெரிவிச்சா சரம் நடுகிறனே அச்சரம் நடுகிலாவனே என்பவர் தொகுப்பு தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊரணி நீர்வாங்கல தாவர விலங்கு தோட்டத்தில் தேவை எச்ச சித்த சாத்திய கிண்ணறர் கும்புருட வித்யாவராட்சத புதபத வைசாசாங்க தேவர் 1 லட்சம் பிரம்ம சத்ரி வைசிய சுத்திர வலு 1 லட்சம் கோய் இடம அசுவ காத்த சிங்க சாத்திர சோழ மாற்ற பார்க்க விலங்கு 10 லட்சம் பண்டகாதி முதல நிலத்தில் ஊர்வல 10 லட்சம் மகாத்மிகள குருபாகி நீர் வாழ்வன 10 லட்சம் கற்பக மாந்தாள பாதி கட்டை ஞானிகள தாவிய சத்த லட்சம் மகாபலி சித்ரவுடம் சப்தவுடம் ஐய பிரபதங்களும் 18 லட்சம் இந்த 84 ஜீவராசி படிப்பது எங்க அப்பா உலகத்தை அனைத்தையும் படித்தார். மனிதனை எப்படி படித்தான்? மனிதன் எப்படி வயிற்றுல உள்ள போனான், எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி செத்தான் அப்படிங்கிறதுக்கு உடற்கூட்டு வளத்திலே சொன்னார்கள். எப்படி ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுதந்திர அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுக முந்து ஒரு சுரந்த மீது கலந்து பண்டியில் ஓர்வாதி சிறுதிரி மாது பண்டியில் வந்து புகுந்த திரண்டு பத்தும வரம்ப கபடம் என்று பார்வை மெய் வாய் செவி காலன் உருவமாகி உயர் வளமாத 9 ஒன்று நிறைந்த வளர் எதிராக ஒன்று புண்ணிய விழுந்து யோகமாக 4 மறிந்து மகிழி சென்னை தலைவனை ஆடி மண்பட உந்தி உதர்ந்து கவிழ்ந்து மனவில் கொண்டு யமுன மறிந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒளிவுக்கு தில்படவாறு வந்து வந்தது மடியில் இருந்து மலையை ஒளிந்து நாம விளம்பு உரிமணியாறு இறைவனவாறு உண்பவத்தின் ஒரு தங்களோடு உண்டு தெருவில் இருந்து உழுதி அடைந்து பாலர் ஓடி வந்து 5 வயதாக கையாடி தனியான குருவதேசி முத்தமிழின் கலை வளர்மை என்று வளர விளம்பு 46 கிராமம் வந்து மையப்புடிய எருவகையில் வண்டமிழ் தண்டனை கொண்டு உடைந்து மணிமொழிங்க வழிகள் அடைந்து மாநில போது கூடி வழங்கு மதுர சொரூப பணிமுறை ஓகு பங்கேற்க வளர்ந்து திரண்டு வலிய வரைந்து சுழிய வரைந்து மாமையில் போல ஓகு ஓர்வெளியில வாழ உடமை நம்மபடியே நீனே அமைந்து ஒரு மனிதன் இப்படித்தான் ஐயோ வாயை திறந்தா மூட மாட்டாங்க. மனிதன் எப்படி செத்தான் என்பதற்கு அடுத்து காட்டு வாயை திறந்தா மூட மாட்டார் போல இருக்கு. வாயத்தில்லா மூடாவதம் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான் வாயத்தில்லா மூடாவதம். காரணம் வயிற்றிலே பெரிய ஒரு வாய், என்ன தலை இருக்காது, அதனால் வயிற்றிலே இருந்தது வாய் அந்த கபந்தனுக்கு. அப்படிப்பட்ட கபந்தனையும் போதும். ஒரு மனிதன் எதை போதும் என்கிறான்? அடியையும் உணவை போதும் என்கிறான். அந்த போதும் என்ற வார்த்தையை மனிதனுக்கு விட்டால் என்னையா சொன்னேன்? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டார். சொல்லநகர சுருக்கென்று சொல்லடி படுமா சாமி இதோட நிப்பாட்டினார். ஆதிபராசக்தி தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினார். ஒரு தண்ணீர் லிங்கமாக நிற்குமா? அதை நிற்க செய்தவர் ஆதிபராசக்தி. ஒண்ணுமே பேசலையா? பேச வேண்டும். மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பார். பேச விட்டு பார்த்தாத்தான் என்னையா பிரச்சனை? பிரச்சனை வந்தது மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கு மாண்டவர்களுக்கு வந்தது. ராமாயணத்திலே ராமணேஸ்வருக்கு ராமனுக்கு வந்தது. இந்த கண்டபுராணத்திலே முருகப்பெருமானுக்கும் கொடுமை. ஒரு ஆண்மகன் பெண்மகனுக்கு செய்வது கொடுமை, பெண்மகள் ஆண் மகனுக்கு செய்வது கொடுமை. அந்த வெளிநீட்டம் நேரம் மனிதன் பிறப்பது நேரம், பருவ மனித நேரம், திருமண மனித நேரம், இறப்பது நேரம். மரா 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 என்று சொன்னாரே ராமா 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 என்று வருமே. இந்த ராமா என்ற வாய் வலிக்க வேண்டும். ஒரு மனிதன் எதற்காக வாயை திறக்கிறார்? அந்த வாயை திறந்த தன்மை முருகா காமரு 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 என்றாலே முருகா 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 என்ற நாமம் உண்டாவணும். இந்த முருகா அந்த மனிதன் தன்னைத்தானே நேரத்தை பற்றி கடிக்கிறார்களா? அடுத்த படிக்க செல்ல போகிறார் என்று கொலையும் செய்வார். பத்தினி என்று சொன்னார். பத்தினி 11 ருத்ரர்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். காரணம் 11 ருத்ரகத்தையும் போட்டு குத்துறாங்க. குப்புற போட்டு குத்துறாங்க. ஆதிபராசக்தி அசுரனை குப்புற போட்டு குத்தினார். ஐயோ எவனுக்கு பக்கத்திலே ஐயோ ஐயோ என்ற வார்த்தை யாருமே தலைவலி தலையிலே கை வச்சு செத்தவன் பத்மாசுரன். யார் தலை கை வைத்த அவருக்கு பசுவாக்கிறது. இடுப்பிலே கை
நினைத்தால் கூடி முன்பெரிய மந்திரி மறுபடியும் குனி ராமாயணத்தில் சூழ்ச்சி செய்தார் பின்னே கேட்கிறதா காத்தது அர்ஜுனன் ஆயிரங்கள் நெஞ்சில் அடக்கின மகாலட்சுமி மகாஸ் கீழே இப்ப நீ நெஞ்சில வைக்க மாட்டேங்க குஞ்சில வைக்க மாட்டேங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்பா என் குஞ்சு கருப்பு குஞ்சுதாயா குஞ்சுக்கும் ஒரு பெருமை இந்த உலகிலே குஞ்சுக்கும் பெருமை இருக்காயா உட்கார்ந்த வயசுல வாங்கி எழுந்து வாங்கினா சிவபக்தவன் கட்டுமன் ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடினா அழுதால் மகாபாரத்தை திரௌபதி அழுதால் மகாபாரத்தை சிரித்தால் ராவணேஸ்வர் 10 கரைகளை கொடுத்து தூக்க நினைக்க தலையில இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி எழுதி விட்டு சிவனை செத்து விட்டான் காத்து 10 வய காற்று பிராண நபார வியா உதார சமான நாகல் கிரியல் கூப்பிடு கையெடுத்து போறோம் 5 வணக்கம் ஏக நமஸ்காரம் துவாக நமஸ்காரம் திரியா நமஸ்காரம் சாசா நமஸ்காரம் பஞ்ச அப்பா என்ன வந்தான்னா அப்படி இருந்து நீ ஆத்தால் மலையில் ஒப்பரி அப்படி இருந்து ஆத்தால் மலையில் ஒப்பரிய மாவன உருகிடி சப்பைக்கு பிரமிட்டால் ஆர்வத்துக்கு என்ன பிரமை இருக்கிறது என்பதை காத்தால் தண்ணீரும் காவிரிய தாமே என்று சொல்லுவேன் என்னாவது சொல்ல மண்டலமே பெண்ணாவான் அன்பில் சிலம்பி அளவது நாளையும் செம்பல் சிலம்பல் சிலம்பு என்று ராசா இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க மாட்டேன் பேச தெரியுமா கேட்டது குத்த மாட்டேன் அதுக்கே 1.5 மடத்துக்கு போகும் தண்ணியே வேண்டாம்டா வேணாம் தண்ணி குடியிடல சும்மா ராவா நீங்க ஒரே வாய்க்க காயிலே சும்மா குடிங்க நீ சொல்றதுக்காக தொண்டை வறண்டிருக்கோம் குடிக்கிறேன் என்ன தெரியுங்க எவ்வளவு நேரம்னாலே என் தொண்டை வரலாதியா இல்ல என்ன தேடுறீங்க அறிவு கடவுளா அறிவிட்ட இதை வச்சுக்கிட்டே வாயில தெரியுங்க முனிவரை கவனிச்சிருக்கியா பாத்துருக்கேன் முனிவர்கள் வந்து ஒரு கமலம் வச்சிருப்பாங்க சின்ன மேல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் ஆஹா. குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஓட்டை இருக்கும் இருக்கா நீ என்னடா இந்த தண்ணி இந்த ஓட்டையிலே தண்ணியை ஊத்த சொல்ற இதுலயே குடிக்க சொல்ற அறிவு வேணாமடா இங்கேயான ஓட்டை இருக்கு. நீங்க கேட்கறது நியாயம் நான் என்ன பண்ண ஒத்துக்க அந்த கமண்டல வந்து சிலுக்கு சுமிதா கமண்டலம் 2 பக்கமும் ஓட்டை இருக்கும் எத்தனை மணி நேரம் வாய் வைக்கலாம் இது நயன்தாரா கமண்டலம் ஒரு பக்கம் தான் வைக்க முடியும் சும்மா வாய் வச்சு தண்ணி குடிங்க நீ சொல்லுகிறே சும்மா குடிங்க தண்ணி குடிக்கும் போது பேசாம இருக்கீங்க பேசுறியா மரத்தை வாச்சிருப்பார் மனிதனை பேசுவார் அந்த சபை அறிந்து பேச சமயம் ஏய் தண்ணியை வந்து மரம் தெரியாம வாடியா நாடத்துக்கு வந்ததும் போதும் என்ன பிள்ளையா சொல்றியப்பா உனக்கு நான் என்ன பாப்பா இதோட பேச்சு நிப்பாட்டு சப்பா அப்பா அப்பா நல்லா இருப்பா போதுப்பா போதுப்பா நான் மதுரைக்கு பண்ணி பேசுறேன் மதுரை மதுரை என்றால் என்னமா மதுரை என்பதா மறை என்மை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாத்திர மகாவாஸ்து பாட்டி மாலட்சுமி உங்களை பற்றி ஒரு சில வரை கேட்கணும் நீ யான்னு சொல்லு நான் ஒரு காவலாளி அறிவிட்ட முண்டம் என்ன வேலை பார்க்கறது கேட்டா காவலான்னு சொன்ன அறிவிட்டவனே நீ யாருன்னு கேட்டீங்க என் பேர் வீரத்தேவை உன் பேரை கேட்கல நீ யாருன்னு கேட்கல நான் ஒரு ஆண் மகன் நீ ஆம்பளை தெரியுதா இது நான் வீட்டுல போய் சோத்து தின்னேன் நான் ஒரு புருஷன் தெரியுதா எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளை தெரியாம என்னத்துக்கு வந்துட்டேன் அவங்க